ஏம்மா கொஞ்சம் சோறு எடுத்து வையம்மா, எடுத்து கொட்டிக்க வேண்டியானே, பக்கத்திலான இருக்குது, எடுத்து போட்டு சாப்பிட்டா என்ன? அப்போ ஒரு மனைவி கணவனுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து பரிமாறுவது என்பது, பக்கத்தில் இருக்குது என்பது அவன் எடுத்து போட பெரிய மேட்ரு கிடையாது. ஒரு சிறந்த பெண் என்பவள் யார்? நபிகள் நாயகம் சொன்னாங்க, அலா உஹ்பிருக பி ஹைரிமா யக்னிசுல் மர்வு, ஒரு மனிதன் பெறக்கூடிய பொக்கிஷத்தை உனக்கு நான் அறிவிக்கவா? அல் மரத்து சாலிஹா, அவனுக்கு வாய்க்கக்கூடிய நல்லொழுக்கமுள்ள மனைவி. நல்லொழுக்கமுடைய மனைவி என்றால் யார்? இதா நதர இலேகா சர்ரத்துஹு, நீ அவளை நோக்கினால் உனக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவாள். கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒரு மனைவியிடமிருந்து கணவன் நிம்மதியை பெற வேண்டும் என்பது அல்லாஹ் சொல்லக்கூடிய திருமண வாழ்க்கையை நோக்கும். அந்த நிம்மதி இந்த ஒரு செய்தியில் கிடைக்கும். இன்றைக்கு எத்தனை பெண்கள் அப்படி இருக்கிறாங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த நல்ல நிகழ்ச்சியிலே உத்தம தோழியரின் உன்னத பண்புகள் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த தலைப்பிற்கான நோக்கம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்திலே பெரும்பாலும் நாம் கேட்கக்கூடிய பயான்கள், மார்க்க விளக்கங்கள் அதிகமாக ஆண் நபி தோழர்களின் நற்பண்புகள், தியாகங்கள், இதை பற்றி தான் நாம் அதிகமாக பயான்களிலே செவியுறுகின்றோம். அதே நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்திலே நபி தோழர்களுக்கு நிகராக நபி தோழியர்களும் பல்வேறு நற்பண்புகளை பெற்று அவர்கள் சிறப்புற்று விளங்கியிருக்கின்றார்கள். திருமறை குர்ஆன் ஆண் நபி தோழர்களை பற்றி அதிகமாக சிறப்பித்து கூறுவதை போன்று பெண்களை பற்றியும் மிகவும் சிறப்பித்து கூறுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள். அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, யா ரசூலல்லாஹ், மாலனா லா நுஸ்கரு ஃபில் குர்ஆனி கமா யுஸ்கரு ரிஜால், திருமறை குர்ஆனிலே ஆண்களை பற்றி பேசப்படுவதை போன்று பெண்களாகிய எங்களை பற்றி பேசப்படுவதில்லையே என்று அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். அதிகமாக திருமறை குர்ஆன் நபிமார்களின் வரலாறுகளை எடுத்துச் சொல்கின்றது. நபிமார்கள் ஆண்கள். நல்லடியார்களின் வரலாறுகளை எடுத்துச் சொல்கின்றது. நல்லடியார்கள் அதிகமானவர்கள் ஆண்களாகத்தான் இருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த நபி தோழர்களின் நிகழ்வுகள் தொடர்பாக ஏராளமான வசனங்கள் அருளப்பட்டிருக்கிறது. அதில் அதிகமானவை நபி தோழர்களை பற்றிய செய்திகளாகத்தான் இருக்கின்றது. அதுபோன்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லிம்களை நோக்கி செய்யுமாறு கட்டளையிடக்கூடிய விஷயங்கள், தவிர்த்து கொள்ளுமாறு தடுக்கக்கூடிய விஷயங்கள், இது போன்ற பல்வேறு கட்டளைகள், ஏவல்கள், விலக்கல்கள் ஆண்களை நோக்கி பேசுவதை போன்றுதான் அமைந்திருக்கின்றது. அப்ப இதன் காரணமாக நபி தோழியர்களில் ஒருவரான அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகத்திலும் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, திருமறை குர்ஆன்ல அதிகமாக ஆண்களை பற்றி தான் பேசப்படுகிறது, பெண்களை பற்றி அதிகமாக பேசப்படுவதில்லை, பெண்களை நோக்கி பேசுவது போன்று திருமறை குர்ஆனில் அதிகமான வசனங்கள் இல்லை அப்படி அவங்க என்ன செய்யறாங்க, முறையிடுகின்றார்கள். அப்போ இந்த கேள்வியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டதும் அவர்கள் ஒரு நாள் தன்னுடைய வீட்டிலே அவர்கள் தன்னுடைய தலையை வாரிக்கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் மெம்பரிலே யா அய்யுஹன்னாஸ், மக்களே என்று அழைக்கக்கூடிய அந்த வார்த்தை அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திடுக்கிடச் செய்கிறது. உடனடியாக அவர்கள் தலை வாரிக்கொண்டு தன்னுடைய
வீட்டில் உள்ள அன்றைக்கு இருந்த வீட்டின் சுவர்கள் பேரித்தமர ஓலையால் ஆனது. அப்ப அந்த பேரித்தமர ஓலையில் தன்னுடைய காதை வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யா அய்யுஹன்னாஸ் என்று அழைத்தார்களே, அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று அவர்கள் செவிதாழ்த்தி கேட்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே ஒரு வசனத்தை அருளியிருந்தான். அந்த வசனம் தான் சூரத்துல் அஹ்ஸாப் 33வது அத்தியாயத்தில் 35வது வசனம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்ட கேள்விக்கு அந்த வசனத்தை பதிலாக விடையாக அல்லாஹ் இறக்கி வைக்கின்றான். இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத், முஸ்லிமான ஆண்களுக்கும் முஸ்லிமான பெண்களுக்கும், வல் மூமினீன வல் மூமினாத், இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் இறை நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும், வல் கானித்தீன வல் கானித்தாத், அல்லாஹ்விற்கு பணிந்து நடக்கக்கூடிய ஆண்களுக்கும் இறைவனுக்கு பணிந்து நடக்கக்கூடிய பெண்களுக்கும், அதுபோன்று ஒரு சாதிகீன ஒரு சாதிகாத், உண்மை பேசக்கூடிய ஆண்களுக்கும் உண்மை பேசக்கூடிய பெண்களுக்கும், ஒரு சாபிரீன ஒரு சாபிராத், பொறுமையை மேற்கொள்ளக்கூடிய ஆண்களுக்கும் பொறுமையை மேற்கொள்ளக்கூடிய பெண்களுக்கும், வல் ஹாஷிஈன வல் ஹாஷியாத், இறைவனுக்கு பயந்து நடக்கக்கூடிய ஆண்களுக்கும் இறைவனுக்கு பயந்து நடக்கக்கூடிய பெண்களுக்கும், வல் முத்தசத்திகீன வல் முத்தசத்திகாத், தர்மம் செய்யக்கூடிய ஆண்களுக்கும் தர்மம் செய்யக்கூடிய பெண்களுக்கும், ஒசாயிமீன ஒசாயிமாத், நோன்பு நோக்கக்கூடிய ஆண்களுக்கும் நோன்பு நோக்கக்கூடிய பெண்களுக்கும், அதுபோன்று வல் ஹாஃபிலீன ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிலாத், தங்களுடைய கற்பு நெறியை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஆண்களுக்கும் தங்களுடைய கற்பு நெறியை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய பெண்களுக்கும், வல் தாக்கிரீனல்லாஹ கஸீரம் வல் தாக்கிராத், அல்லாஹ்வை அதிகம் அதிகம் நினைக்கக்கூடிய ஆண்களுக்கும் அல்லாஹ்வை அதிகம் அதிகம் நினைக்கக்கூடிய பெண்களுக்கும், அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அதீமா, அல்லாஹ் அவர்களுக்கு மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் தயார் செய்து வைத்திருக்கின்றான் என்ற இறைவசனத்தை அல்லாஹ் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கேள்விக்கு பதிலாக அல்லாஹ் இறக்கி வைக்கின்றான். அப்ப யோசித்து பாருங்கள், திருமறை குர்ஆனில் ஆண்களை நோக்கி பேசுவதாக கூறப்பட்டாலும் அது பெண்களுக்கும் உரிய சட்டம்தான் என்பதை இந்த திருமறை வசனம் ஆண்களை நோக்கி பேசக்கூடிய அனைத்தும் எதுவெல்லாம் ஆண்களுக்கு என்று மட்டும் பிரத்யோகமாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அவற்றை தவிர மற்ற எல்லா கட்டளைகளும் பெண்களுக்கும் உரியவைதான் என்பதை இந்த வசனங்களின் மூலம் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் திருமறை குர்ஆன் ஆண்களையும் பெண்களையும் பிரித்து பார்க்கவில்லை. எப்படி ஆண்கள் நபி தோழர்கள் மிக உயர்ந்த பல பண்புகளை பெற்றிருந்தார்களோ, பல்வேறு நற்பண்புகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திருமறை குர்ஆன் நபி தோழர்களுக்கு சொன்னதோ அதே கட்டளைகளை நபி தோழியர்களுக்கும் திருமறை குர்ஆன் சொன்னது. திருமறை குர்ஆன் இஸ்லாமிய மார்க்கம் உடல் ரீதியிலான வேறுபாட்டை கவனித்து, பெண்களுக்குரிய சில பலவீனங்களை கவனித்து, ஒரு சில சட்டங்களில் மட்டும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சில கட்டுப்பாடுகளை சட்டங்களை இஸ்லாம் விதிக்கின்றதை தவிர இறைவனுடைய அடியார்கள் என்ற பார்வையில் ஆண்களும் பெண்களும் சமம்தான். திருமறை குர்ஆனில் ஏராளமான வசனங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆண்களையும் பெண்களையும் சமமாக வைத்துத்தான் அல்லாஹ் பார்க்கின்றான். குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றான், வல் மூமினூன வல் மூமினாத்து பஅதுஹும் அவுலியாஉ பஅது, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட ஆண்களும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட பெண்களும் ஒருவருக்கொருவர் பாதுகாவதர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சமுதாயத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு ஆண்களை மட்டும் சார்ந்தது என்று அல்லாஹ் குறிப்பிடவில்லை. வல் மூமினூன வல் மூமினாத்து பஅதுஹும் அவுலியாஉ பஅது, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட ஆண்களும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட பெண்களும் ஒருவருக்கொருவர் பாதுகாவதர்கள். அவங்க எப்படி அவங்க பாதுகாப்பை ஏற்படுத்துவார்கள்? யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், அவர்கள் நன்மையான காரியங்களை எடுத்துச் சொல்வார்கள். நன்மையை எடுத்துச் சொல்ல வேண்டிய பொறுப்பு ஆண்களை மட்டும் சார்ந்ததல்ல. மார்க்கத்துடைய கட்டுப்பாடுகளை ஒழுக்கங்களை மீறிவிடாத வகையில் பெண்களும் நன்மையை ஏவ வேண்டும், தீமையான காரியங்களை தடுக்க வேண்டும். வ யுகீமுன ஸலாம், அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள். வ யூதூன ஸக்கா, ஸகாத்தை நிறைவேற்றுவார்கள். வ யுதீஊனல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அவர்கள் கட்டுப்படுவார்கள். வ
உலாயிக ஸயர்ஹமுஹுமுல்லாஹ், இத்தகையோருக்கு தான் அல்லாஹ் அருள் புரிவான், கருணை காட்டுவான், இரக்கம் காட்டுவான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். திருமறை குர்ஆன் எந்த ஒரு விஷயத்திலையும் ஆண்களையும் பெண்களையும் இஸ்லாம் பிரித்து பார்ப்பதில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித குலத்திற்கு இறைவனுடைய கட்டளைப்படி நடக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தினான். தௌஹீத் கொள்கைப்படி அவர்கள் நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் மனித சமுதாயத்திற்கு வலியுறுத்தினான். இதை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். இன்னா அரல்னல் அமானத் அல ஸமாவாத்தி வல் அர்தி வல் ஜிபால், நாம் அமானிதத்தை வானங்களுக்கும் பூமிக்கும் மலைகளுக்கும் எடுத்து காட்டினோம். அமானிதம் என்றால் என்ன? அமானிதம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானங்களை அழைத்து, பூமியை அழைத்து, மலைகளை அழைத்து அல்லாஹ் சொன்னான், உங்களுக்கு நான் நல்ல வழியையும் காட்டி தருகின்றேன். நல்ல வழி என்று சொன்னால் இறைவனுடைய இறை செய்தியின்படி நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வது. எவை தீய வழி என்று நான் சொல்லித் தருகின்றேன். நீங்கள் நல்ல வழி நடந்தால் உங்களுக்கு சொர்க்கம், நான் சொன்ன கட்டளைப்படி நீங்கள் நடந்தால் உங்களுக்கு சொர்க்கம், என்னுடைய கட்டளைக்கு மாற்றமாக நடந்தால் உங்களுக்கு நரகம். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா, அல்லது முழுக்க முழுக்க எனக்கு கட்டுப்பட்ட படைப்பாகவே இருந்து விடுகிறீர்களா? அல்லாஹ் கேட்டான். அமானிதம் என்று சொன்னால் இரண்டு வழியையும் அல்லாஹ் காட்டி நமக்கு சோதித்து மிகப்பெரிய பரிசை தருவதற்குரிய விஷயம். அப்ப அமானிதம் என்று சொன்னால் இறைவனுடைய கட்டளைப்படி இந்த உலகத்தில் வாழ்வது, தௌஹீத் கொள்கையில் வாழ்வது. அப்ப இந்த அமானியத்தை அல்லாஹ் எடுத்து காட்டினான். வானங்களுக்கு அல்லாஹ் எடுத்து காட்டினான், பூமிக்கு எடுத்து காட்டினான், மலைகளுக்கு அல்லாஹ் எடுத்து காட்டினான். அந்த வானங்கள் பூமி எல்லாமே பயந்து அதை ஏற்றுக்கொள்வதற்கு மறுத்து விட்டது. இறைவா, உனக்கு கட்டுப்பட்ட படைப்பாவே எங்களை ஆக்கிடு, நீ எங்களை டெஸ்ட் பண்ணி பரிசு தர வேண்டாம், நாங்கள் உனக்கு கட்டுப்பட்ட படைப்பாகவே இருந்து விடுகின்றோம், இந்த டெஸ்ட் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு வானங்களும் பூமியும் சொல்லிடுச்சு, மலைகளும் சொல்லிவிட்டது. ஆனால் ஹமதகல் இன்சான், மனிதன் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டான். இன்னஹு கான லலூமன் ஜஹூலா, அந்த மனிதன் அநியாயக்காரனாகவும் அறிவற்றவனாகவும் முட்டாளாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். மனுஷனுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்? இது என்னுடைய வழி, இந்த வழியில் நீ செல்ல வேண்டும், இவையெல்லாம் எனக்கு மாற்றமான வழி, இந்த வழியில் நீ செல்லக்கூடாது என்று அல்லாஹ் மனிதனுக்கு எடுத்து காட்டினான். இங்கே அல்லாஹ் மனிதன் என்று அல்லாஹ் சொல்வது ஆண்களையும் பெண்களையும் தான், ஆண்களை மட்டும் கிடையாது. அல்லாஹ் அமானியத்தை எடுத்து காட்டினான் அல்லவா, தௌஹீத் கொள்கையை அல்லாஹ் எடுத்து காட்டினான் அல்லவா. அல்லாஹ் இறைவனுடைய வஹீப்படி மனித சமுதாயம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் இந்த உலகத்தில் வரக்கூடிய கடைசி மனிதன் வரை அல்லாஹ் என்ன இறை செய்தியை காட்டுகிறானோ அந்த இறை செய்திப்படி நடந்தால், அந்த அமானியத்தின்படி நடந்தால், இறைவன் நமக்கு காட்டக்கூடிய அந்த வழிமுறை என்பது இறைவன் நமக்கு தரக்கூடிய அமானிதம், இந்த அமானிதப்படி நடந்தால் உங்களுக்கு சொர்க்கம் என்று அல்லாஹ் மனித சமுதாயத்துக்கு எடுத்து காட்டினானே, இது ஆண்களுக்கு மட்டுமா? இது பெண்களுக்கும் சேர்த்துதான். அதான் தொடர்ந்து அல்லாஹ் கூறுகின்றான், எதற்கு நான் இந்த அமானியத்தை எடுத்து காட்டினேன்? இறைவனுடைய கட்டளைப்படி நடக்க வேண்டும் என்ற அந்த அமானிதம், தௌஹீத் கொள்கையில் தவறிவிடக்கூடாது என்ற அமானிதம் எதற்காக அல்லாஹ் சொல்கின்றான்? லியுஅஸிபல்லாஹுல் முனாஃபிகீன வல் முனாஃபிகாத் வல் முஷ்ரிகீன வல் முஷ்ரிகாத் வயதூபல்லாஹுல் மூமினீன வல் மூமினாத். அல்லாஹ் கூறுகின்றான், இது தௌஹீத் கொள்கையை ஏற்றுக்கொண்டது மனித சமுதாயம் மூன்று பிரிவாக இருக்கிறார்கள். இந்த மூன்று பிரிவிலையும் ஆண்களும் பெண்களும் இருக்கிறார்கள். அந்த மூன்று பிரிவு ஒரு பிரிவு என்ன தெரியுமா? லியுஅஸிபல்லாஹுல் முனாஃபிகீன வல் முனாஃபிகாத், நயவஞ்சக தன்மையுடைய ஆண்களையும் நயவஞ்சக தன்மையுடைய பெண்கள், வல் முஷ்ரிகீன வல் முஷ்ரிகாத், இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய ஆண்கள், இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய பெண்கள், இவர்களை தண்டிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தௌஹீத் என்ற அந்த அமானியத்தை அல்லாஹ் எடுத்து காட்டினான். இந்த தௌஹீத் கொள்கையை ஏற்றுக்கொண்ட மனிதர்கள் ஆண்கள்லையும் பெண்கள்லையும் மூணு கூட்டம் இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் நயவஞ்சக தன்மை மிக்க கூட்டம். நயவஞ்சக தன்மை மிக்க கூட்டம்னா யாரு? தௌஹீத்வாதிகளை போன்று நடித்து கொண்டு உள்ளத்தில் தௌஹீதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது, இறைவனுடைய கட்டளையை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று வாயுவில் சொல்லிவிட்டு
உள்ளத்தில் இறைவனுடைய கட்டளையை பின்பற்றாமல் இருப்பது. இப்படிப்பட்ட முனாஃபிக்கான நயவஞ்சகர்களான ஆண்களும் இருக்கிறார்கள், பெண்களும் இருக்கிறார்கள். அவர்களை மறுமையில் தண்டிப்பதற்காகத்தான் நான் இந்த அமானியத்தை மனித சமுதாயத்திற்கு எடுத்து காட்டினேன். மனிதன் சுமந்து கொண்டான். சுமந்து கொண்டு நயவஞ்சக தன்மை உடையவனாக ஆண்களும் இருக்கிறார்கள், பெண்களும் இருக்கிறார்கள். கணிசமான ஆண்கள் பெண்கள் நயவஞ்சக தன்மை உடையவர்களாக இருக்கிறார்கள். வெளியே நடிக்கிறது. நாங்கள் அல்லாஹ் சொன்னபடி வாழ்வோம், வாய் பேசும், உள்ளத்தில் அல்லாஹ் சொன்னபடி அவங்க வாழ்க்கை இருக்காது, நம்பிக்கை இருக்காது. வல் முஷ்ரிக்கீன வல் முஷ்ரிகாத், தௌஹீத் என்ற அமானியத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த தௌஹீத் என்ற அமானியத்தை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று சொல்லிவிட்டு அந்த தௌஹீதை மறுத்து இணை கற்பிக்கக்கூடிய ஆண்களாகவும் இணை கற்பிக்கக்கூடிய பெண்களாகவும் இருக்கிறார்கள். இவர்களை அல்லாஹ் தண்டிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த அமானியத்தை அல்லாஹ் எடுத்து காட்டினான். தௌஹீத் கொள்கை என்ற அமானியத்தை அல்லாஹ் எடுத்து காட்டினான். இறைவன் சொன்னபடி வாழ வேண்டும் என்ற அமானியத்தை அல்லாஹ் எடுத்து காட்டினான் மனித சமுதாயத்திற்கு. இந்த மனித சமுதாயம் ஏற்றுக்கொண்டு ஒரு கூட்டம் ஆண்களும் பெண்களும் நயவஞ்சக கூட்டமாக இருக்கிறார்கள், அவர்களை அல்லாஹ் தண்டிப்பான். இன்னொரு கூட்டம் இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுமாக இருக்கிறார்கள், அவர்களையும் அல்லாஹ் தண்டிப்பான். வயதூபல்லாஹுல் மூமினீன வல் மூமினாத், இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களையும் இறை நம்பிக்கை கொண்ட பெண்களையும் அல்லாஹ் மன்னிப்பதற்காகவும் இதை எடுத்து காட்டினான். அல்லாஹ் எடுத்து காட்டிய அந்த அமானியத்தை உண்மையான ஈமான் கொண்ட இறை நம்பிக்கை கொண்ட ஆண்கள், உண்மையான நம்பிக்கை கொண்ட பெண்கள், இந்த இரண்டு சாராரும் அவர்கள் உண்மையாக நம்பிக்கை கொண்டிருந்ததால் அவர்களிடம் உள்ள தவறுகளை மன்னித்து அவர்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சம்பவம் நடந்தது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அன்பிற்குரிய தாய்மார்களே, இந்த மூன்று சாரார், நயவஞ்சகமுடைய ஆண்கள், நயவஞ்சகமுடைய பெண்கள், இது ஒரு கூட்டம். இணை வைக்கக்கூடிய ஆண்கள், இணை வைக்கக்கூடிய பெண்கள், இது ஒரு கூட்டம். மூமினான ஆண்கள், மூமினான பெண்கள், இது ஒரு கூட்டம். இந்த மூன்று கூட்டத்தில் நயவஞ்சகம் உடைய கூட்டமும் அதுபோன்று இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் அவர்கள் நரகத்திற்கு செல்ல போகிறார்கள். இந்த உண்மையான ஈமான் கொண்ட ஆண்களும் பெண்களும் தான் அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே வாழ்ந்த நபி தோழியர்கள், நபிகள் நாயகத்தை நம்பிக்கை கொண்டு நபிகள் நாயகம் சொன்ன கொள்கைப்படி வாழக்கூடியவர்கள் தான் நபி தோழியர்கள். அந்த நபி தோழியர்கள் அந்த உயர்ந்த பண்பை பெற்றிருந்தார்கள். நாம் சஹீஹுல் புகாரியிலே பார்க்கிறோம், 7310வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த சஹாபி பெண்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு வந்து முறையிடுகிறார்கள். எப்படிப்பட்ட உயர்ந்த பண்புகளை பெற்றிருந்தாலும் பாருங்க. எந்த விஷயத்தில்? கொள்கை விஷயத்திலே, அல்லாஹ் நமக்கு வழிகாட்டிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆர்வத்திலே நபிகள் நாயகம் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, தஹபர் ரிஜாலு பி ஹதீசி, அதிகமாக உங்களுடைய பயான்களை ஆண்கள் தான் கேட்கிறார்கள், எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. அப்படி இருப்பதனால நீங்க பெண்களாகி எங்களுக்கென்று பிரத்யோகமான ஒரு இடத்திலே, பிரத்யோகமான ஒரு நாளிலே நீங்கள் எங்களுக்கு வந்து து அல்லிமுனா மிம்மா அல்லமக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தந்த அந்த இறை செய்தியை எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தாருங்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. ஏன்னா அல்லாஹ் எடுத்துக்காட்டிய அமானிதம் என்ன? வானங்கள், பூமி, மலைகள், இவற்றிதெல்லாம் அல்லாஹ் எடுத்துக்காட்டிய அமானிதம் என்ன? இறைவனுடைய இறை செய்திப்படி உலகத்தில் வாழணும், இறைவனுடைய இறை செய்திக்கு மாற்றமாக தீய வழியில் செல்லக்கூடாது. இதுதான் அல்லாஹ் எடுத்துக்காட்டிய அமானிதம். அப்ப அந்த அமானிதம் விஷயத்தில் தெளிவாக கோரிக்கை வைக்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, து அல்லிமுனா மிம்மா அல்லமக்கல்லா, அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தந்த அந்த இறை செய்தியை நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள் அப்படின்னு செய்றாங்க. நபிகள் நாயகம் காலத்தில் சஹாபி பெண்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே சஹாபி பெண்கள் எந்த அளவிற்கு ஒரு சிறந்த பண்பை பெற்றிருந்தார்கள்? மார்க்கம் என்பது அல்லாஹ்விடமிருந்து அருளப்படக்கூடிய இறை செய்தி மட்டும்தான் இஸ்லாம் என்ற தெளிவான அறிவை அவர்கள் பெற்றிருந்தார்கள், என்ற தெளிவான சிந்தனையை அவர்கள் பெற்றிருந்தார்கள். அதனால்தான் நபிகள் நாயகத்திடம் வந்து கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தந்ததை நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள் அப்படின்னு செய்றாங்க, கோரிக்கை வைக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்களுக்கென்று ஒரு இடத்தை சொல்லி, இந்த நாளிலே இந்த இடத்திலே நீங்கள் ஒன்று கூடுங்கள் என்று சொல்லி
இன்னைக்கு நாம் எப்படி பெண்கள் இஸ்திமா ஏற்பாடு பண்ணுறோமோ இதெல்லாம் நபிகள் நாயகத்திடமிருந்து நமக்கு கற்றுத்தரப்பட்ட விஷயங்கள் தான். அப்போ ரசூல் அந்த நாளில் அந்த பெண்கள்கிட்ட போய் பெண்களுக்கு இறைவன் அல்லமஹுன்ன மிம்மா அல்லமஹுல்லா, அல்லாஹ் நபிகள் நாயகத்துக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அந்த உரையில தான் நபிகள் நாயகம் சொன்னாங்க. நபிகள் நாயகத்துடைய ஹதீஸ்கள் நாம் சொல்றோமே, இது நபிகள் நாயகம் சுய வார்த்தைகள் கிடையாது. அந்த உரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்களுக்கு சொன்னார்கள், உங்களில் ஒரு பெண் அவர் 3 குழந்தைகளை பெற்றெடுத்து அந்த 3 குழந்தைகளும் அவர்கள் அந்த பெண்ணுக்கு முன்பாகவே குழந்தை பருவத்திலேயே மரணித்து விடுவார்கள் என்று சொன்னால், அந்த குழந்தைகள் நாளை மறுமையிலே அந்த பெண்ணை நரகத்தை விட்டும் தடுக்கக்கூடிய திரையாக இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது அல்லாஹ் நபிகள் நாயகத்துக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம். நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் இறக்கி வைத்த இறை செய்தி. அப்போ ஒரு அம்மா எழுந்து கேட்டார்கள், ஒரு சஹாபி பெண் எழுந்து கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, ஒரு பெண் 2 குழந்தைகளை அவள் இழந்து விட்டாலும், அந்த 2 குழந்தைகள் மரணித்து விட்டாலும் அந்த குழந்தைகள் அந்த பெண்ணுக்கு நரகத்தை விட்டு தடுக்கக்கூடிய திரையாக இருக்குமான்னு கேட்டாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, 2 குழந்தைகள் மரணித்து விட்டாலும் அந்த பாக்கியம் அந்த பெண்ணுக்கு கிடைக்கும். இதுவும் அல்லாஹ்விடமிருந்து நபிகள் நாயகத்திற்கு இறை செய்தியாக அறிவிக்கப்பட்ட விஷயம். அப்போ மற்ற சில ஹதீஸ்களை நாம் படித்து பார்க்கும் பொழுது ஒரு குழந்தை மரணித்தாலும் அந்த பாக்கியம் கிடைக்கும் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலகட்டத்தில் இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு அந்த உன்னத நபி தோழியர்கள் எப்படிப்பட்ட ஒரு ஆர்வத்தை கொண்டிருந்தார்கள் என்பதை இன்றைய பெண்களாகிய நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாம் ஆர்வம் கொண்டிருக்கிறோம். பெண்கள் எதில் ஆர்வம் காட்டுவாங்க? ஒரு திருமண வீட்டுக்கு போகணும்னா என்ன ட்ரெஸ் போடுறது, என்ன நகையை போடுறது, என்னென்ன காரியங்களை இதில் நமக்கு இருக்கக்கூடிய ஆர்வம் மார்க்கத்தை தெரிந்து கொள்வதில் நமக்கு இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுபோன்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லி காட்டுறாங்க, சஹீஹுல் புகாரியிலே 4758வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு துவா செய்கிறாங்க, யர்ஹமுல்லாஹு நிசாயில் முஹாஜிராத் அல் உவல், ஆரம்ப கால முஹாஜிர் பெண்களுக்கு அல்லாஹ் கருணை காட்டுவானாக. மக்காவில் இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள், சொத்துக்களை இழந்து சுகங்களை இழந்து வறுமை நிலையிலே மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்தார்களே, அந்த ஆரம்ப கால முஹாஜிர் பெண்களுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. இன்னும் சில ஹதீஸ்களிலே அன்சாரி பெண்களையும் சொல்லி காட்டுறாங்க, அன்சாரி பெண்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. என்ன காரணம்? அவங்கள்ட்ட இருந்த அந்த உயர்ந்த பண்பு என்ன, உன்னத பண்பு என்ன? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, லம்மா அன்ஸலல்லாஹு தஆலா வல் யல்ரிபுன பி ஹும்ரிஹின் அலா ஜியூபிஹின், அவர்கள் தங்களுடைய தலை முக்காடுகளை தங்களுடைய மேற்சட்டைகளின் மீது போட்டுக்கொள்ளட்டும். தலை முக்காட்டை அவங்க மேல் சட்டைக்கு மேலே அவங்க போட்டுக்கொள்ளட்டும் என்ற அந்த வசனம் இறங்கியவுடன், இன்றைய காலத்தை போன்று ஆடைகள் அதிகமாக உள்ள ஒரு காலம் கிடையாது. ஆடைகள் மிக குறைவான ஒரு காலம். ஆடை தயாரிப்பதே மிகப்பெரிய சிரமமான ஒரு காலம். ஆடை வாங்குவது மிக அதிகமான பொருளாதார செலவு மிக்க ஒரு காலம். அப்போ அவங்க குர்ஆன்ல ஒரு சட்டம் இறங்குது, அவங்க தங்களுடைய தலை முக்காட்டை தங்களுடைய மேல் சட்டைகளின் வரை போட்டுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த வசனம் இறங்கியவுடன் அவர்கள் தங்களுடைய போர்வைகளின் கீழ்ப்பகுதிகளை கிழித்து, தங்களுடைய ஆடைகளின் கீழ்ப்பகுதிகளை கிழித்து, ஷகக்ன முருத்தஹுன்ன ஃபஹ்தமர்ன பிஹா, அவர்கள் தங்களுடைய ஆடைகளின் ஒரு பகுதியை கிழித்து, தங்களுடைய போர்வைகளின் ஒரு பகுதியை கிழித்து அதை தலைமுக்காடாக போட்டுக்கொண்டார்கள். ஆடையே இல்லாவிட்டாலும் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்பதிலே அந்த அன்சாரி பெண்களும் முஹாஜிர் பெண்களும் எத்தகைய ஆர்வத்தை கொண்டிருந்தார் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆடையே இல்லாமல் இருக்கும்போது ஆடைகளை கிழித்து அவர்கள் நல்லொழுக்கத்தை பேணினார்கள். ஒரு ஆடையினுடைய ஒரு பகுதியை கிழிச்சு அது தலைமுக்காடாக பேணினார்கள். எந்த அளவிற்கு அவர்கள் அந்த ஒழுக்கத்தை பேணுவதிலே மிகவும் கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள். இன்றைய நாம் அத்தகைய பண்பு இன்றைய பெண்களிடம் இருக்கலாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி தான். ஒரு தடவை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் காலத்துக்கு பிறகு ஒரு தாபியின், அத்தா இப்னு சர்ஹபில் என்ற தாபியின் என்று சொன்னால் நபிகள் நாயகத்தை பார்த்திருக்க மாட்டார்கள், சஹாபாக்களை பார்த்தவர்கள், சஹாபாக்களுக்கு அடுத்த தலைமுறை. அந்த அத்தா இப்னு சர்ஹபில் என்பவரிடம் ஒரு கருப்பு நிற பெண்ணை காட்டி,
அலா உஹ்பிருக்க அலா உரீக்க, நான் உனக்கு பி இம்ராத்தி மின் அஹ்லில் ஜன்னா, ஒரு சொர்க்கத்துக்குரிய பெண்ணை உனக்கு அறிவிக்கட்டுமான்னு கேட்குறாங்க. அப்போ அந்த அத்தாயிபுல் சல்ஹபி எனக்கு சொல்லுங்க, சொர்க்கத்துக்குரிய பெண் யான்னு காட்டுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அங்கே உம்மு சுஃபர் அப்படிங்கிற அம்மா இப்னு அப்பாஸ் சொல்லக்கூடிய நேரத்தில் அங்கே இருக்கிறாங்க. அந்த பெண்ணை காட்டு தான் கேட்குறாங்க. சொல்கிறாங்க, தில்க இம்ராத்துல் சௌதா, இந்த கருப்பு நிற பெண் தான் அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்திற்குரிய பெண் என்று முன்னறிவிப்பு செய்தவர்கள். அந்த உம்மு சுஃபர் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட இருந்த சிறப்பு அம்சம் என்ன? அவங்களுக்கு வலிப்பு நோய் இருந்தது. அந்த வலிப்பு நோய் ஏற்படும் போது கீழே விழுந்துருவாங்க. அவங்க போட்டிருக்கக்கூடிய முக்காடு விலகிடும், தலை முக்காடு விலகிவிடும். இன்றைக்கு நம்ம தாய் குலத்தை எடுத்துக்கிடுங்க, பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கும் போதே தானாக தலை முக்காடு விழும். இவங்களுக்கு வலிப்பு நோயெல்லாம் வந்தது கிடையாது, ஆனால் தலை முக்காடு தானாக விழுந்துடும். அந்த அம்மாவுக்கு ஒரு வலிப்பு நோய், உம்மு சுஃபர் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு வலிப்பு நோய். அந்த நோய் வரும்போது அவங்களுடைய சக்தியை மீறி தலை முக்காடு விலகி விடுகிறது, ஆடை விலகி விடுகிறது. அப்போ அவங்க ரசூலுல்லாஹி அல்லாஹ்வின் தூதரே, இன்னி உஸ்ரஉ வ இன்னி அத்தகஷஃபு, எனக்கு நான் வலிப்பு நோய்க்கு உள்ளாக்கப்பட்டு விடுகிறேன், என்னுடைய ஆடை விலகி விடுகிறது. ஃபதுல்லாஹ லி யுஆஃபியனி, என்னுடைய நோயை நீக்குவதற்கு அல்லாஹ்ட்ட என்ன செய்யுங்க, நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். அப்படி ரெண்டு கோரிக்கை வைக்கிறாங்க. ஒரு கோரிக்கை என்ன? நோய் நீக்க வேண்டும். இன்னொரு கோரிக்கை, அந்த நோயினால் ஆடை விலகுகிறது, அது விலகாமல் இருக்க வேண்டும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உம்மு சுஃபர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஒரு முன்னறிவிப்பு பண்றாங்க. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நபிகள் நாயகத்தை அறிவிக்கப்பட்ட செய்தி தான் முன்னறிவிப்பு. அப்போ நபி அல்லாஹ்ட்ட அந்த ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உம்மு சுஃபர் ரலியல்லாஹு அன்ஹா அந்த நோயை பொறுத்து கொண்டால் அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நபிகள் நாயகம் அந்த அம்மாவுக்கு சொல்றாங்க, இன் சபர்த்தி வலைக்கில் ஜன்னா, நீங்கள் பொறுமையாக இந்த நோயை சகித்து கொண்டால் உங்களுக்கு சொர்க்கம். ரசூலா எப்படி சொன்னாங்க? அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவங்களுக்கு முன்னறிவிப்பு செய்யப்பட்டது, அதனால சொல்றாங்க. அப்போ நபிகள் நாயகம் சொன்னாங்க, நீங்கள் இந்த நோயை தாங்கி கொண்டு பொறுமையாக இருந்தால் உங்களுக்கு சொர்க்கம். வயின் ஷௌத்தி, நீங்கள் நாடினால் இந்த நோயை நீக்கணும் அல்லாஹ் துவா செய்கிறேன், உங்களுக்கு இந்த நோயை பொறுத்து கொண்டு சொர்க்கம் வேண்டுமா, அல்லது உங்களுக்கு இந்த நோய் நீங்குவதற்கு துவா செய்ய வேண்டுமா? அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, இந்த நோயை பொறுத்து கொண்டால் சொர்க்கம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் அல்லவா. அப்போ அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே அஸ்பிர் அஸ்பிர், நான் பொறுமையாக இருக்கிறேன் அல்லாஹ்வின் தூதரே, இந்த நோயை பொறுத்து கொண்டால் சொர்க்கம் இல்லை, அது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஒரு நோயை பொறுத்து கொண்டால் அந்த அம்மாவிற்கு சொர்க்கம் என்று நபிகள் நாயகத்தின் மூலமாக அல்லாஹ் நற்செய்தி அறிவிக்கிறான். நபிகள் நாயகத்தை சஹாபி பெண்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அப்போ அல்லாஹ்வின் தூதரே அஸ்பிர், நான் பொறுத்துக் கொள்கின்றேன், இந்த வலிப்பு நோய் எனக்கு ஏற்பட்டால் அதனுடைய கஷ்டங்களை நான் பொறுத்துக் கொள்கின்றேன், எனக்கு சொர்க்கம் கிடைக்கும். இந்த உலகத்து துன்பங்களோடு ஒப்பிடும் போது அந்த சொர்க்கம் மிக்க மேலானது, அதற்காக நான் இந்த உலக துன்பத்தை பொறுத்துக் கொள்கிறேன், எனக்கு ஏற்படக்கூடிய கஷ்டத்தை பொறுத்துக் கொள்கிறேன், எனக்கு ஏற்படக்கூடிய அந்த சிரமங்களை பொறுத்துக் கொள்கிறேன். ஆனால் நான் இன்னொரு கோரிக்கை வைக்கின்றேன், என்னுடைய ஆடை விலகாமல் இருப்பதற்கு நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உம்மு சுஃபர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஆடை விலகாமல் இருப்பதற்கு பிரார்த்தனை செய்கிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு உன்னத பண்பு என்பதை இன்றைய தாய்மார்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். குர்ஆன்ல அல்லாஹ் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொல்கின்றான், பெண்கள் தங்களுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்வதற்காக, பெண்களை பாதுகாப்பதற்காக இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த ஆடை ஒழுக்க முறைதான் தலைமுக்காடு என்பது. இன்றைக்கு எத்தனை இஸ்லாமிய பெண்கள் இந்த தலைமுக்காடை நாம் எல்லா இடத்திலும் இறைவனுக்காக பேணக்கூடிய பெண்களாக இருக்கிறோம் என்பதை நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நபிகள் நாயகம் காலத்தில் வலிப்பு நோய் ஏற்பட்ட போதும் கூட தன்னுடைய ஆடை விலகக்கூடாது, அல்லாஹ்வுடைய கட்டளையை பேண வேண்டும் என்ற உன்னத பண்பை அந்த பெண்கள் பெற்றிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையை பயந்தார்கள். நபிகள் நாயகம் சொன்னால் அல்லவா, இரண்டு சாரார், அந்த இரண்டு சாராரை நான் பார்க்கவில்லை, ஆனால் அவர்கள் சொர்க்கத்துடைய நறுமணத்தை கூட நுகர முடியாது. நம்ம இஸ்லாமிய தாய்மார்கள் நம்ம தலைமுக்காடு போடுறோமே, தலைமுக்காடு பெண்கள் அணிகிறார்களே,
அது இந்த உலகத்தினுடைய பாதுகாப்பு மட்டும் கிடையாது, மறுமையில் கொடிய நரகத்தை விட்டும் பாதுகாக்கக்கூடிய கேடயம் இந்த தலைமுக்காடு. அந்த அளவிற்கு மார்க்கம் இந்த தலைமுக்காட்டை வலியுறுத்துகிறது. நபிகள் நாயகம் சொன்னாங்க, 2 சாரார், அவர்களை நான் பார்க்கவில்லை. அந்த 2 சாரார் சொர்க்கத்துடைய நறுமணத்தை கூட நுகர முடியாது. சொர்க்கம் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் சரி சொர்க்கத்துடைய வாசம் கிடைக்குங்க. ஆனால் அந்த நறுமணத்தை கூட இந்த பெண்கள் நுகர முடியாத அளவுக்கு நரகத்துடைய அடித்தட்டில் கிடப்பார்கள். அந்த 2 கூட்டம் யாரு? ஒரு கூட்டம் கைகளில் சாட்டைகளை போன்று வைத்துக் கொண்டு விலங்குகளை அடிப்பதை போன்று மனிதர்களை அடிப்பார்கள். அப்படி ஒரு கூட்டம் வரும். வந்துட்டான்னு தெரியாது, நபியான காலத்தில் வரல. அந்த கூட்டம் அவர்கள் சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர மாட்டார்கள், நரகத்தின் அடித்தட்டில் கிடப்பார்கள். இன்னொரு கூட்டம் யார்? நிசாவுன் காசியாத்துன் ஆலியாத்துன் மாயிலாத்துன் முமீலாத்துன் ரூசுன்ன கஅஸ்னிமத்துல் புஹுத். பெண்கள் காசியாத்துன் ஆரியாத்துன், ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருப்பார்கள். அவள் ஆடை அணிந்திருப்பாள், அந்த ஆடை எதை மறைக்க வேண்டுமோ அதை மறைக்காதது. ஆடை பேருக்கு, உப்புக்கு சப்பானி சொல்லுவோம் பாருங்க, பேருக்கு ஆடை. இன்னைக்கு சில பெண்கள் சில ஆடைகளை அணிந்து கொண்டு போவதை பார்க்கிறோம். அவள் நிர்வாணமாக சென்றால் எப்படி இருப்பாளோ அதுதான் அந்த ஆடை. அந்த தோலுடைய நிறத்துக்கு அப்படியே அந்த ஆடை, லெக்கின்ஸ், அதை அணிஞ்சிட்டு போறாங்க. எந்தடா நிர்வாணமா போறாங்கன்னு பார்த்தா அந்த ஆடைக்கு பேரு அது ஒரு ஆடையாம். அப்ப ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருப்பார்கள். மாயிலாத், தழுக்கிக் கொண்டு செல்வார்கள். வீதிகளில் செல்லும் போது மேனா மினுக்கிகளாக தழுக்கிக் கொண்டு செல்வார்கள். முமீலாத், பிற ஆண்களை சாய்ப்பதற்காக செல்வார்கள். ருஊசுஹுன்ன கஅஸ்னிமத்துல் புஹுத், தலையுடைய கொண்டையை பார்த்தால், தலைகளை பார்த்தால் ஒட்டக திமிழ் எப்படி இருக்கும் அது போன்று வைத்திருப்பார்கள். நீங்க அந்த நிறைய காட்சியை பார்க்கிறோம். அரபு நாடுகளை எல்லாம் பார்க்கிறோம், ஆப்பிரிக்க நாடுகளை எல்லாம் பார்க்கிறோம், நம்ம இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் பார்க்கிறோம், பல இடங்களில் பார்க்கிறோம். ருஊசுஹுன்ன கஅஸ்னிமத்துல் புஹுத், தலை கொண்டை ஒட்டக திமிழ் போன்று வைத்திருப்பார்கள். இந்த பெண்கள் நரகத்தின் அடித்தட்டில் இருப்பார்கள், சொர்க்கத்தின் வாசத்தை கூட நுகர முடியாது. அப்ப நாம இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த ஹிஜாப், தலைமுக்காடு என்பது அது பெண்களை இம்மையிலும் மறுமையிலும் பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயம் என்பதை இஸ்லாமிய சமுதாய பெண்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த உத்தம சஹாபி பெண்கள் எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய சட்டத்தை பேணுவதிலே மிக சிறந்த நற்பண்புகளை கொண்டிருந்தார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுபோன்று பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக பணி செய்கிறது. ஒரு பெண் கணவனை கவனிப்பாள். எதுக்காக கணவனை கவனிப்பாள்? அவன் நிறைய சம்பாதிச்சு மனைவிக்கு 1/2 கிலோ 1 கிலோ தங்கம் போட்டிருப்பான். நம்ம கணவர் நம்மளை இந்த அளவுக்கு தங்கத்தை வாரி கொட்டி இருக்கிறார் என்பதற்காக கணவன் மீது அன்பு காட்டுவாள். இந்த அன்புனால மறுமையில் எதுவும் நன்மை இருக்க போதானே? கிடையாது. கணவன் மீது காட்டக்கூடிய அன்பு நகைக்காண்டி இருந்தால், பணத்துக்காக இருந்தால், ஒரு கணவன் மனைவியின் மீது காட்டக்கூடிய அன்பு அழகுக்காகவோ வேறு நோக்கத்திற்காகவோ இருந்தால், இந்த கணவன் மனைவி அன்பிற்கு அல்லாஹ்ட்ட கூலி கிடைக்குமான? கிடைக்காது. ஆனால் அருமை சஹாபி பெண்கள் அல்லாஹ்வுக்காக கணவனை நேசித்தார்கள். சஹாபாக்கள் அல்லாஹ்வுக்காக மனைவியை நேசித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அஃலலு நிசாஇ அஹ்லில் ஜன்னah 4, சொர்க்கத்து பெண்களிலேயே சிறந்தவர்கள் 4 பெண்கள். இன்னொரு அறிவிப்பில் வருகின்றது, ஹஸ்புக மின் நிசாஇல் ஆலமீன், இந்த உலகத்தில் உள்ள பெண்களில் நல்ல முழுமை அடைந்த பெண்கள், நற்குணமிக்க பெண்கள், மார்க்கத்திலே சிறந்த பெண்களை நீங்கள் அறிய வேண்டும் என்றால் 4 பெண்களை நீங்கள் அறிந்து கொண்டால் போதும். அவங்களுடைய வாழ்க்கையை தெரியும். 4 பெண்கள். அந்த 4 பெண்கள் யார்? சொர்க்கத்து பெண்களில் சிறந்தவர்கள்.
இந்த உலகத்து பெண்களிலேயே முழுமையடைந்த ஈமானில் முழுமையடைந்த நற்குணத்தில் முழுமையடைந்த பெண்களை பற்றி தெரிய வேண்டும் என்றால் இந்த 4 பெண்களை தெரிந்தால் போதும். அந்த 4 பெண்களில் இருவர் நபிகள் நாயகத்துடைய குடும்பம். நபிகள் நாயகத்துடைய மனைவி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஹதீஜா பின்த் ஹுவைலித் ஒரு பெண், 4வரில் ஒருவர். நபிகள் நாயகம் பெற்றெடுத்த மகள் ஹதீஜாவுடைய மகள், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பெற்றெடுத்த மகள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அந்த 4 பெண்களில் ஒருவர். மரியம் இப்னத்து இம்ரான், இம்ரானுடைய மகள் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம். அதுபோன்று ஆசியா பின்த் முசாஹிம் இம்ராத் ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவி முசாஹிம் என்பவருடைய மகள் அன்னை ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இந்த 4 பெண்கள் தான் சொர்க்கத்து பெண்களிலேயே சிறந்தவர்கள். இந்த உலகத்தில் கியாமத்தினால் வரவிருக்கக்கூடிய பெண்களிலேயே நற்குணத்தில் சிறந்தவர்கள், பெண்மையில் முழுமையடைந்தவர்கள், ஈமானில் முழுமையடைந்தவர்கள் இந்த 4 பெண்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம், அன்னை ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி திருமலை குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். லரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ராத ஃபிரௌன், நம்பிக்கை கொண்டவர்களுக்கு ஃபிரௌனுடைய மனைவியை அன்னை ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் உதாரணமாக சொல்லி காட்டுகின்றான். இது காலத் ரப்பி இப்னி லீ இன்தக பைத்தன் ஃபில் ஜன்னah, இறைவா உன்னிடத்திலே எனக்காக ஒரு மாளிகையை கட்டுவாயாக. வனஜ்ஜினி மின் ஃபிரௌன வஅமலிஹி வனஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன், இந்த ஃபிரௌனை விட்டும் அவனுடைய அநியாய நடவடிக்கைகளை விட்டும் என்னை காப்பாற்றுவாயாக. ராணியாக இருந்தும் அரசனுக்கே மனைவியாக இருந்தும் சத்திய கொள்கைக்காக இந்த உலகத்து இன்பங்களை எல்லாம் தூக்கி எறிந்தவர்கள் அன்னை ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். சொல்லனா துன்பங்களை இறைவனுக்காக அனுபவித்தவர்கள் அன்னை ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இதன் காரணமாகத்தான் அல்லாஹ் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மூமின்களுக்கும் அன்னை ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் முன்னுதாரணமாக சொல்லி காட்டுகின்றான். இன்னொரு பெண் யார்? 4வரில் 2வது பெண் யார்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஓ மரியம் இப்னத் இம்ரான் அல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, தன்னுடைய கற்பொழுக்கத்தை பாதுகாத்துக் கொண்ட அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கற்பு நெறியை புகழ்ந்து சொல்கிறான் என்று சொன்னால் அது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. உலகத்தின் பாதி அழகு வழங்கப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்னால் நடந்து செல்லும் போதே அந்த யூசுப் நபியை பார்த்தவுடன் கைகளை வெட்டி கொண்ட பெண்கள் எங்கே? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழகிய மனித தோற்றத்தில் அல்லாஹ் இறக்கி வைத்த போதும் இன்னி அஊது பிர் ரஹ்மானி மின்க இன் குன்த தகியா, அவரை பார்த்து சொன்னார்கள், நீர் இறையச்சமுடையவராக இருந்தால் அளவற்ற அருளாளனிடம் உன்னை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். தனிமையில் இருக்கும்போது மிக மிக அழகிய ஒரு ஆண் தோற்றத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கிய போதும் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை ஈமானிய வார்த்தை, பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தை. தனிமையில் இருக்கும் பொழுது தன்னுடைய இறை அச்சத்தை வெளிப்படுத்துகிறார்கள். இன்னி அஊது பிர் ரஹ்மானி மின்க இன் குன்த தகியா, நீ இறையச்சமுடையவனாக இருந்தால் உன்னை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகின்றேன். அப்பதான் அவங்க சொன்னாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதன், குலாமன் ஜக்கியா, பரிசுத்தமிக்க ஒரு குழந்தையை உனக்கு பரிசளிப்பதற்காக வந்தேன் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அது அல்லாஹ் சொல்கின்றான், ஓ மரியம் இப்னத் இம்ரான் அல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா வ ஸத்தகத் பி கலிமாத்தி ரப்பிஹா வ குதுபிஹி வ கானத் மினல் கானிதீன், இறைவனின் வார்த்தைகளை அவள் உண்மைப்படுத்தினாள், இறைவனுடைய வேதங்களை உண்மைப்படுத்தி வாழ்ந்தாள். அல்லாஹ்வுடைய வேதத்தை படிச்சாதானங்க அது உண்மைப்படுத்த முடியும். இன்னைக்கு எத்தனை பெண்கள், இன்றைய பெண்கள் வேத அறிவு மிக்கவர்களாக இருக்கின்றோம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன சிறப்பு என்ன? வ ஸத்தகத் பி கலிமாத்தி ரப்பிஹா வ குதுபிஹி, தனது இறைவனின் கட்டளைகளையும் அவனுடைய வேதங்களையும் அவள் உண்மைப்படுத்தினாள் என்று சொன்னால் இறைவனுடைய வேதங்களை எல்லாம் கரைத்து குடித்த ஒரு பெண்மணியாக அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். வ கானத் மினல் கானிதீன், அவர்கள் இறைவனுக்கு பணிந்து வணக்கங்கள் செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தார்கள். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி எந்த அளவிற்கு அவங்களுடைய அந்த மனைவி என்ற அந்த பண்பு சிறப்புற்று விளங்கியது என்று சொன்னால், இறை தூதருக்கு அரவணைப்பாக அவருடைய சோதனைகளில் அவருக்கு தைரியம் ஊட்டக்கூடியவராக இறைவனுக்காக கணவரை நேசித்த பெண் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்களுடைய வாழ்க்கையை பாருங்க. நிறைய குடும்பங்களில் கணவன் தான் மனைவிக்கு அரவணைப்பாக இருப்பாங்க. ஒரு துன்பம் வந்துட்டுனா மனைவி நடுங்கும் பொழுது ஆண்கள் தான் செய்வாங்க, கவலைப்படாதீங்க, ஆண் தன்னுடைய ஆளுமையை வெளிப்படுத்துவான். ஆனால் நபிகள் நாயகம் நடுங்கிய பொழுது ஒரு பெண்ணாக, ஒரு மனைவியாக, இறைவனுக்காக தன்னுடைய அனுபவத்தை ஆளுமையின் மூலம் நபிகள் நாயகத்திற்கு தைரியமூட்டிய ஒரு பெண் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையில் இருந்து முதலாவது வஹி இறங்கியவுடன் அப்படியே தன்னுடைய இதயம் படபடக்க நடுங்கியவர்களாக ஜம்மிலூனி என்னை போர்த்துங்கள் என்று அவர்கள் பயந்து கொண்டே வரும் பொழுது நபிகள் நாயகத்திற்கு போர்த்தி எனக்கு ஏதாவது நேர்ந்து விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வின் தூதருக்கு அவர்கள் கூறிய வார்த்தை என்ன? கல்லா வல்லாஹி மா யுஹ்ஸீகல்லாஹு அபதா, ஒருபோதும் அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்த மாட்டான். இன்னக லதஸிலு ரஹீம வ தஹ்மிலுல் கல்ல வ தக்ஸிபுல் மஅதூம் வ துஈனு அலா நவாயிபில் ஹக். நீங்கள் மற்றவருடைய சுமையை சுமக்கின்றீர்கள், விருந்தினர்களை உபசரிக்கின்றீர்கள், எவர்களுக்கு உதவி தேவைப்பட்டதோ அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்கின்றீர்கள், இல்லாதவர்களுக்காக பாடுபடுகின்றீர்கள். உங்களை எப்படி அல்லாஹ் இழிவுபடுத்துவான்? அன்னையாரின் அற்புதமான வார்த்தை, நபிகள் நாயகத்தை ஆசுவாசப்படுத்தக்கூடிய வார்த்தை, நபிகள் நாயகத்தை ஆறுதல் படுத்தக்கூடிய வார்த்தை, அவருடைய பயத்தை போக்கிய வார்த்தை. இந்த வார்த்தையை அவர்கள் அல்லாஹ்வுக்காக சொன்னார்கள். சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உணவை சுமந்து வருகிறார்கள். நபிகள் நாயகம் 25 வயதில் திருமணம் செய்யும் போது அன்னையாரின் வயது 40. 10 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கின்றார்கள். ரசூல்லா 50 வயசுல இருக்கும்போது அவங்களுடைய வயசு எத்தனை? ஒரு 15 கூட்டினா 40 வயதாக இருக்கும்பொழுது 55, 50 வயதாக இருக்கும்போது 65. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வந்து ரசூலுல்லாஹ்க்கு சாப்பாடு கொண்டு வர்றாங்க. இறைவனுக்காக அவர்கள் செய்த சேவை, இறைவனுக்காக கணவனை நேசித்த அந்த பாங்கு. அவர்கள் சாப்பாடு கொண்டு வரும் பொழுது அல்லாஹ் ஜிப்ரீலை அனுப்பி நபிகள் நாயகம் சொல்கின்றான், அல்லாஹ்வின் தூதரே யா ரசூலல்லாஹ், ஜிப்ரீல் வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் ஹாதிஹி ஹதீஜத்து, இதோ ஹதீஜா, கத் அதத் மாஹா இனாவுன், பாத்திரத்தை சுமந்து கொண்டு வருகிறாள், ஃபீஹா இதாமுன் அவு தஆமுன் அவு ஷராபுன், அதிலே குழம்பு இருக்கிறது, உணவு இருக்கிறது, குடிபானம் இருக்கிறது. ஃபஇதாஹிய அதத்க, ஹதீஜா அவர்கள் உங்களிடம் வந்தால் ஃபக்ரஹ் அலைஹல் ஸலாம மிர் ரப்பிஹா வ மின்னி, இறைவன் அல்லாஹ்விடம் இருந்தும் ஜிப்ரீலாய் என்னிடம் இருந்தும் நாங்கள் கூறிய சலாத்தினை ஹதீஜாவிற்கு நீங்கள் எடுத்துரையுங்கள். ஏன் சாப்பாடு கொண்டு வந்தா அல்லாஹ் சலாம் சொல்லணுமா? அப்படி ஒரு கேள்வி நமக்கு வரும். அவங்க சொல்றாங்க, ஓ பஷிர்ஹா பி பைத்தின் ஃபில் ஜன்னா மின் கஸபின் லா ஸஹப ஃபீஹி வலா நஸப், ஒரே முத்தாலான அற்புதமான சொர்க்க மாளிகையை கொண்டு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள். அதிலே அந்த சொர்க்கத்திலே எந்த கூச்சலும் கிடையாது, எந்த துன்பமும் கிடையாது. வயதான பருவத்திலே தன்னுடைய கணவனுக்காக, இறை தூதருக்காக, அல்லாஹ்வுக்காக, கணவனுக்காக சிரமப்பட்டவர்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இறைவனுக்காக கணவனை நேசித்தவர்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். எத்தகைய நற்பண்பு என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதருக்காக தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் வாரி கொடுத்தவர்கள் செல்வ சீமாட்டியாக இருந்த அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். நபிகள் நாயகம் கொண்டு வந்த கொள்கையை முதலாக பெண்களில் நம்பிக்கை கொண்டவர்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இறைவன் தூதருக்காக முஷ்ரிக்கீன்கள் கொடுத்த எல்லா துன்பங்களிலும் அவர்களோடு இருந்து பங்கு பெற்றவர்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இன்னைக்கு அல்லாஹ்வுக்காக கணவனை நேசிக்கக்கூடிய பெண்களை பார்க்கிறோமா?
இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் தலைகளாக தான் இருக்குது. ஒரு சகோதரர் கூட சொன்னார் ரொம்ப கவலையோட, வீட்டுக்கு போனால் என் மனைவி சாப்பாடு எடுத்து வச்சுட்டு செல்ஃபோனை இப்படி நோண்டிக்கிட்டே இருக்காங்க. அவர் சொல்கிறார், ஏம்மா இந்த குழம்பு இல்லையம்மா, நான் இருக்கிறத எடுத்து ஊற்றுங்களா, ஊற்றுனா குறைஞ்சா போயிடுவிய, ஏம்மா கொஞ்சம் சோறு எடுத்து வையம்மா, எடுத்து கொட்டிக்க வேண்டியானே, பக்கத்திலான இருக்குது எடுத்து போட்டு சாப்பிட்டா என்ன. அப்போ ஒரு மனைவி கணவனுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து பரிமாறுவது என்பது, பக்கத்தில் இருக்குது என்பது அவன் எடுத்து போட்டு பெரிய மேட்ரு கிடையாது. ஒரு சிறந்த பெண் என்பவள் யார்? நபிகள் நாயகம் சொன்னாங்க, அலா உஹ்பிருக பி ஹைரிமா யக்னிசுல் மர்வு, ஒரு மனிதன் பெறக்கூடிய பொக்கிஷத்தை உனக்கு நான் அறிவிக்கவா? அல் மரஅத்து சாலிஹா, அவனுக்கு வாய்க்கக்கூடிய நல்லொழுக்கமுள்ள மனைவி. நல்லொழுக்கமுடைய மனைவி என்றால் யார்? இதா நவர இலைகா சர்ரத்துஹு, நீ அவளை நோக்கினால் உனக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவாள். கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒரு மனைவியிடமிருந்து கணவன் நிம்மதியை பெற வேண்டும் என்பது அல்லாஹ் சொல்லக்கூடிய திருமண வாழ்க்கையை நோக்கும். அந்த நிம்மதி இந்த ஒரு செய்தியில் கிடைக்கும். இன்றைக்கு எத்தனை பெண்கள் அப்படி இருக்கிறாங்க? இன்றைக்கி நான் நினைக்கிறேன், இந்த கொஞ்ச காலத்தில் இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இந்த இணையதளத்தினால லட்சக்கணக்கான தலாக்குகள் நிகழக்கூடிய சூழல் இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது. கணவன்மார்களெல்லாம் மனைவியை வெறுத்து ஒதுக்கக்கூடிய ஒரு சூழல். பல குடும்பங்களில் கணவனுக்கு ஒரு மனைவி எப்படி நடக்க வேண்டும் என்ற அந்த மார்க்க சட்டங்கள் தெரியாத பெண்களாக, தெரிந்தாலும் நடைமுறைப்படுத்த முடியாத கல் நெஞ்சம் கொண்ட கொடுமையாளர்களாக இந்த செல்போன் பெண்களை மாற்றியிருக்கிறது என்றால் அதை எந்த பெண்ணும் நான் விதிவிலக்கில்லை என்று சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு இன்றைக்கு இந்த செல்போன் கலாச்சாரம் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் பெண்களை மிகவும் மார்க்கத்துக்கு மாற்றமாக நடக்க வைத்திருக்கிறது. அப்போ நீங்கள் நினைக்கலாம், கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் இல்லையான்னு. அது நீங்கள் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அதிகமாக மார்க்கம் சொல்லி காட்டியிருக்கிறது. அதை ஆண்களுக்கும் நாம் எடுத்து சொல்வோம், அது வேறு. ஆனால் ஒரு பெண் இறைவனுக்காக கணவனை நேசிக்கிறாளா என்பதைத்தான் அங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். அங்கே அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறைவனுக்காக அல்லாஹ்வின் தூதரை நேசித்தார்கள், கணவரை நேசித்தார்கள், கணவர் மீது அன்பு காட்டினார்கள். அல்லாஹ்வின் தூதர் இறைவனுக்காக மனைவிமார்களை நேசித்தார்கள், மனைவிமார்கள் எல்லாம் இறைவனுக்காக அல்லாஹ்வின் தூதரை நேசித்தார்கள். அடுத்து அந்த உலகத்தில் சொர்க்கத்து பெண்களில் சிறந்த 4 பெண்களில் ஒருவர் யார்? அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். உண்மையிலேயே அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொர்க்கத்து பெண்களில் சிறந்தவர்கள், மிகப்பெரிய தியாகி. அவருக்கும் சற்று குறைவில்லாதவர்கள் அவருடைய நபிகள் நாயகத்துடைய மகளார் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் வாழ்க்கை முழுவதும் சோதனைகளை தாங்கிய வாழ்க்கை. யோசித்து பாருங்க, நபிகள் நாயகத்தின் மீது மக்கா வாழ்க்கையில் 13 ஆண்டு காலம் நபிகள் நாயகத்திற்கு இழைக்கப்பட்ட அனைத்து துன்பங்களிலும், தொல்லைகளிலும், கொடுமைகளிலும் அவர்களோடு பங்கெடுத்தவர் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். சின்னஞ்சிறு வயதிலேயே அவர்களுடைய இதயமெல்லாம் கூறி கிழிக்கப்பட்டது. எப்படி கீறி கிழிக்கப்பட்டது? தன்னுடைய தகப்பனார் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய கண் முன்னால் அவர்கள் சுஜூத் செய்யும் போது அவருடைய கழுத்திலே பாவிகள் ஒட்டக குடலை போட்டு கைகொட்டி சிரிக்கிறார்கள். அப்பொழுது அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சின்னஞ்சிறுமியாக ஓடோடி வந்து அந்த ஒட்டக குடலை தன்னுடைய பிஞ்சு கைகளால் அகற்றினார்கள். எப்படிப்பட்ட ஒரு துன்பம் யோசித்து பாருங்கள். தன்னுடைய தகப்பனாருக்கு ஏற்பட்ட எல்லா துன்பங்களிலும், மக்கா வாழ்க்கையிலும் சரி, மதீனா வாழ்க்கையிலும் சரி, யுத்தங்களிலும் சரி, உஹத் யுத்தத்திலே அல்லாஹ்வின் தூதரோடு சென்று அல்லாஹ்வின் தூதருடைய தலை உடைக்கப்படும் பொழுது, முன்பற்கள் உடைக்கப்படும் பொழுது தகப்பனாருக்கு அருகில் இருந்து யுத்த களத்திலே அவர்களுக்கு மருந்திட்டவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அல்லாஹ்வின் தூதர் செல்வ செழிப்பு மிக்க குடும்பமாக இருந்தாலும் அல்லாஹ்வின் தூதர் செல்வ செழிப்பு மிக்க வாழ்க்கையை வாழவில்லை. அவர்கள் வறுமை வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வாழ்ந்தார்கள். ரசூலுல்லாஹ் நினைத்தால் செல்வந்தராக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் நபிகள் நாயகம் தனக்கு வந்த செல்வத்தை எல்லாம்
அவர்கள் ஏழைகளுக்கும் மார்க்கத்திற்குமாக வாரி கொடுத்துவிட்டு எளிமையான வாழ்க்கையை, ஏழ்மை வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வாழ்ந்தார்கள். அதே ஏழ்மை வாழ்க்கை தன்னுடைய மகளாரும் வாழ வேண்டும் என்று விரும்பினார்கள். அல்லாஹ்வுக்காக வாழ்நாள் முழுவதும் வறுமை வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். நபிகள் நாயகத்திற்கு செல்வம் வரும்போது கூட அல்லாஹ்வின் தூதரே ரொம்ப தன்னுடைய கணவருக்காக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக திருகையை ஆட்டி ஆட்டி கைகள் எல்லாம் காய்த்து போய்விட்டது, மிகவும் உடல் சோர்வடைகிறது, ஒரு அடிமையை தாருங்கள் என்று கேட்கும்போது கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுத்து விடுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதருக்கு கட்டுப்பட்டு வறுமை வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். நபிகள் நாயகம் ஒரு தடவை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு போகும்போது ஒரு அலங்காரமான திரைச்சீலை தொங்கிக் கொண்டிருக்கிறது. வந்த இறை தூதர் அப்படியே திரும்பி சென்று விடுகிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அலி அவர்களை அனுப்பி, அல்லாஹ்வின் தூதர் வீட்டுக்கு வந்தார்களே, எதற்காக திரும்பி சென்றார்கள்? அவரிடம் போய் விளக்கம் கேட்கிறார்கள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், அலங்காரம் மிக்க மாலி வலி துன்யா, எனக்கு இந்த உலகத்துக்கு என்ன இருக்குது? ரசூலுல்லாஹ் தன்னுடைய மகளையும் தானாகவே கருதினார்கள். எனக்கும் சொல்லாமல் வச்சுடுங்க, ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் கிடையாது, ஃபாத்திமாவை சேர்த்து தான் எனக்கும் என்கிறார்கள். எனக்கும் துனியாவுக்கும் என்ன இருக்கிறதுங்கிறாங்க. உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறை தூதருடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு அந்த திரைச்சிலையை அகற்றி விடுகின்றார்கள். அதை மற்றொருவருக்கு அன்பளிப்பாக கொடுத்து விடுகின்றார்கள். தான் எப்படி வறுமை வாழ்க்கை அல்லாஹ்வின் தூதர் தேர்ந்தெடுத்து வாழ்ந்தார்களோ, நபிகள் நாயகம் அதற்காண்டி செல்வ செழிப்பு தான் விளங்கிறாதீங்க, அவங்க நிறைய செல்வம் ரசூலுல்லாஹ்க்கு வந்துச்சு, எல்லாவற்றையும் மக்களுக்கு வாரி கொடுத்து விட்டு அவர்கள் வறுமை வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வாழ்ந்தார்கள். அது போன்ற ஒரு வறுமை வாழ்க்கையை தன்னுடைய மகளும் தேர்ந்தெடுத்து வாழ வேண்டும் என்று வாழ்ந்தார்கள். அந்த மகள் நபிகள் நாயகத்துடைய எல்லா துன்பங்களிலும், நபியானது முதல் நபி மரணிக்கின்ற வரை எல்லா துன்பங்களிலும் பங்கெடுத்த ஒரு பெண் யார்? அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். நபிகள் நாயகம் மரணித்த பிறகு 6 மாதங்களில் மரணித்தார்கள். நம் ஒட்டுமொத்த நபித்துவ வாழ்க்கையிலும் நபிகள் நாயகத்தோடு 2 கலந்திருந்தவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இதன் காரணமாகத்தான் நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொர்க்கத்து பெண்களுடைய தலைவி என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுக்காக தகப்பன் என்பதற்காக நேசிக்கவில்லை, அல்லாஹ்வுக்காக தகப்பனை நேசித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்காக மகளை நேசித்தார்கள். அல்லாஹ்வுக்காக மகள் வறுமையான வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்கள். அருமை சஹாபா பெண்களின் வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டால் ஏராளமான உத்தம பண்புகள் அவர்களிடம் இருந்தது, உயர்ந்த பண்புகள் இருந்தது. அவருடைய இருந்த உயர்ந்த பண்பு என்ன? எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படக்கூடிய அந்த பண்புதான் உத்தம நபி தோழியர்களிடம் இருந்த உன்னத பண்பு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நோக்கத்தை, அந்த உத்தம தோழியரிடமிருந்து அவர்கள் எப்படி குர்ஆன் சுன்னாவிற்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தார்களோ அதுபோன்று நாமும் குர்ஆன் சுன்னாவிற்கு கட்டுப்படக்கூடிய நற்பண்பை பெற்ற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.